சம்பவம் நடந்த அன்று மதியம் மூணாவது ஆள் ஒருத்தர் உள்ள இருந்தாங்கன்னு அடிச்சு சொல்றாங்க. லீஃப்லிமாலய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்க 2 பேரும் இன்னைக்கு பார்க்க போற படம் நண்பன் ஒருவன் வந்த பிறகு தொடலாம் மண்ணை தொடலாம். இவ்வளவு பெரிய டைட்டில். ஐயோ, நண்பன் ஒருவன் வந்த பிறகு அதோட நான் பாடலாம் நினைச்சேன். பாரு, எனக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டேன். நீ உன்னை திருத்துற மாதிரி அந்த பாட்டை போட்டேன். மண்ணை தொடலாம் மண்ணை தொடலாம் இந்த படத்தில் தொட முடியாது. அதாவது நண்பன் ஒருவன் வந்த பிறகு எவ்வளவு பிரமாதமான பாடல் தெரியுமா? அதையே டைட்டில் ஆக்கியிருக்காங்க. நானும் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தா ட்ரைலர்லாம் பார்த்துட்டு நானும் கொஞ்சம் மீசைய முறுக்கு அந்த பட சாயல்ல அந்த படமாவது கொஞ்சம் வேற லெவல்ல இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஒரு மாதிரி காதல் பிரச்சனை இதே அதே தான். நான் இன்னைக்கு இருக்கிற நம்ம அந்த மிர்சி விஜய் அவரு டைரக்டர் தான் ஹீரோவா பண்ணிருக்காரு. டைரக்டர் ஹீரோ இதுல எல்லாருமே பண்ணிருக்காங்க. ஜி ஏதோ ஒரு அமைச்சுத்தனா இருக்கு. கூடவே வெங்கட் பிரபு இவங்களெல்லாம் வந்து கட்டி மேய்ச்சிருக்கிறாரு. டைரக்டரா இல்ல, ஒரு நண்பரா. ஃபிளைட்ல வெங்கட் பிரபுவும் இந்த படத்தோட ஹீரோவும் வராங்க. அவன் தன்னுடைய ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் சொல்றான். அது அப்படியே கதையா விரியுது. நல்ல கிரியேட்டிவிட்டி தான். ஆனா அதை செஞ்சிருக்கிற விதத்துல எப்படி எடுத்துருக்கலாம் நம்ம கொஞ்சம் செஞ்சிருக்கு. அதுதான் நான் சொல்ல வருது. நண்பன் ஒருவன் வந்த பிறகு அந்த பாட்டு அப்படி இருக்குங்க. என்ன டைப் அதுல பாதியாவது இந்த படத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி இருந்திருக்கும். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா எல்லா காலேஜ் பஸ்க்குலாம் வந்திருந்தாங்க. ஐயோ, அது டைட்டில் தலைவா. நண்பன் ஒருவன் வந்த பிறகு நீங்களே உங்களை அறியாம தலைவா. அது ஒரு எனர்ஜி இல்ல, நண்பன்னாவே ஒரு எனர்ஜி கிடைக்கணும். நீங்க சொல்ல மாதிரி மசாலா பாப்கார்ன் அசோசியேஷன் வித் ஃபெதர் ஸ்டுடியோஸ், ப்ரொடியூசர் ஐஸ்வர்யா எம் அண்ட் சுதா ஆர், பிரசன்டட் பை வெங்கட் பிரபு. இந்த படத்தை வந்து வெங்கட் பிரபுங்கிறத வழங்கி இருக்கிறாரு. இந்த ஐஸ்வர்யா எம்மும் சுதா ஆரும் தயாரிச்சிருக்கிறாங்க. அதான் மசாலா பாப்கார்ன் அசோசியேஷன் வித் ஒயிட் ஃபெதர் ஸ்டுடியோஸோட, வெங்கட் பிரபுவோட இதோட. இந்த படத்துக்கு வந்து நல்ல நிறைய 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 ஆர்டிஸ்ட், நிறைய இந்த விஜே டிஜே எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாரையும் அள்ளி பிடிச்சி போட்டிருக்காங்க. இந்த யூடியூபர்ஸ் அப்படியே படிக்கிறேன் பாத்துங்க. ஏன்னா கதையெல்லாம் சொல்லாம கதை தெரிஞ்சு போச்சு. ஆனா நண்பர்கள் நிறைய பேர் வர்றாங்க போறாங்க. எப்போ அந்த ஸ்கூல் காலேஜ் லைஃப்குள்ள அப்படியே போனானோன்னா அது ஏகப்பட்ட கதைங்க இருக்குது. இல்ல, ஏகப்பட்ட நண்பர்கள் வராங்க போறாங்க. ஆனா நண்பன் ஒருவன் வந்த பிறகு எதுக்கு இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க புரியாத புதிரா இருக்கு. லீலா, நம்ம கோலப்புள்ளி லீலா பிறகு நம்ம படமா தலையை காட்டுறாங்க. இதுலயும் இருக்காங்க பாட்டி கேரக்டர்ல. ஓகேவா? குமாரவேல் நம்ம ராதாமோகன் படத்துல எல்லாம் இருப்பாரு. இதுல என்ன வர்றாரு? இதுல வந்து அப்பா கேரக்டர்ல ரவீந்திர கேரக்டர்ல வர்றாரு, ஹீரோவுக்கு அப்பா. ஓகே. விஷாலினி அவங்க வந்து சுமதிங்கிற கேரக்டர்ல அம்மாவா ஹீரோவுக்கு. ஆனந்த் அவர் தான் ஹீரோ. அவரு தான் டைரக்டர்னு சொன்னாங்க. ஆமா, ஆனந்த் அவர் தான் ரிட்டர்ன் டைரக்டர் அண்ட் பெர்ஃபார்ம்ட். பில்டப்பா போட்டிருக்காங்க அவங்க பிரஸ் சினாப்சிஸ்ல. அது பாருங்க, ஸ்கிரீன் பிளேல கூட உள்ள அவர் பேர் அடிக்கடி போட்டுக்கிறாருங்க. அவர் முகத்தை படத்துல காட்டிட்டே இருக்கிறாரு. ஆனந்த் அண்ட் ராஜெல்லாம் கவனம் செலுத்துக்கு பதிலா கொஞ்சம் கதையில கவனம் செலுத்தி நம்ம டைரக்டர் ராஜேஷா அவர்தான் நினைக்கிறேன். ஒரு கல் ஒரு கண்ணாடி ராஜேஸ்வின்னு போட்டிருக்குது. அவரும் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். மியூசிக் AH காசிஃப், அவங்க டிஓபி தமிழ்ச்செல்வன், ஒளிப்பதிவு எடிட்டர் ஃபென்னி ஒலிவர், ஆர்ட் டைரக்டர் ராகுல். எல்லாம் இருக்காங்க படத்துல. இவங்க இல்லாம மெயின் மேட்டர் ஆர்டிஸ்ட் வந்து நம்ம ஆனந்தோட நிறுத்திட்டோமே, பவானி ஸ்ரீ விடுதலை படத்துல நடிச்சாங்கல்ல, அவங்கதான் ஹீரோயின். யார்? நம்ம ஜிவி பிரகாஷோட சிஸ்டர் கண்ணம்மாங்கிற ஒரு கேரக்டர் வராங்க. ஆனந்த லவ் பண்றாங்க, வீட்டுல சம்மதம் கிடைக்கல, ஆனந்த் வெறுத்து போறாரு. வேலை இல்லாம ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ரெடி பண்றாங்க. அதுல கிரியேட்டிவிட்டியா சில ஐடியாக்களை படிச்ச பசங்களோட சேர்ந்து பண்றாங்க. இது வேலைக்கு ஆகணும், அவன் வேலைக்கு போயிடுறான். இவர் மட்டும் வேலை வெட்டி இல்லாம வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. அம்மா திட்டுறாங்க, பாட்டியும் அப்பாவும் செல்லம் கொடுக்குறாங்க. எல்லா படத்துலயும் அதே கதைதான். அப்புறம் பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் அதுல ஒருத்தன் வந்து பசங்களுக்கு கிஃப்ட் வாங்குறப்போ 5 பேர் வேணும், எல்லாம் காசு போடுறான். இவனால போட முடியல.
ஒருத்தன் வந்து எதிர்றான், டேய் நீ மட்டும் எப்ப பார்த்தாலும் கொடுக்காம இருக்க, இல்ல வீட்டுல கேட்க, அப்ப எங்களுக்கு எல்லாம் மட்டும் இல்லையா, இதுதான் எங்க வேலைக்கு போகணும், சும்மா அந்த கம்பெனி இந்த கம்பெனி இன்னும் கட்டிக்கிட்டு அழுதுன்னா இப்படிதான் நான் ஆரம்பிக்கிறேன். இந்த போஸ்ட்ல போகும்போது 5 பேர் 10 பேர் ஒன்னாவே இருக்காங்க. அதுதான் நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படிங்கிற டைட்டில், நண்பர்கள் பல பேர் வந்த பிறகு. ஓகேவா, ஆர்ஜே விஜய் இருக்காரு, அவங்கள குறை சொல்ல முடியாது. ஆர்ஜே விஜய், இர்ஃபான் நம்ம ஃபுட் ஆமா ஆமா பண்றாரு, ஃபுட் ரிவ்யூ பண்ணல, ஃபுட் பண்றாரு. இந்த ஆரம்பிக்கிற அந்த கம்பெனி நான் ஃபுட்டுக்கு செக்ஷனை கவனிச்சுக்கிறேங்கிறாரு. வில் ஸ்பாட் அவன் ஒரு இல்ல, அவரும் நல்லா பண்ணிருக்கிறாப்புல. ராஜேஷ்ங்கிற கேரக்டர்ல தேவ் பிரவீனா வராரு, கேபிஒய் பாலா இருக்காப்புல, மோனிகா இருக்காங்க, ஆர்ஜே ஆனந்தி இருக்காங்க, சபரீஷ் இருக்காங்க, குகன் இருக்காங்க, சென்னி ஒருவர் அந்த எடிட்டரும் நடிச்சிருக்கிறாரு, தர்மா, வினோத், பூவேந்தன், மதன் கௌரி யூடியூபர் அவர் இருக்காரு. அவர் ஃபாரின்ல சொல்லி கொடுக்குறாரு. இந்த ஹீரோ ஃபாரின் போயிடுறான், கோச்சிக்கிட்டு வேலைக்கு போயிடுறான். ஒரு கட்டத்துல வேலையே இல்லாதவன் டப்புன்னு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி ஃபாரின் போயிடுறான். அங்க போய் வேலை பாக்குறான், பார்ட் டைமா ஹோட்டல்ல வேலை பாக்குறான், எல்லாத்தையும் கத்துக்கிறான். உண்மையை நீங்க படிச்சுட்டு என்னால முடியல, போதும் முடிச்சிடலாம். ஜெரோம் ரிமிக்ஸ், தங்கதுரை, பழைய ஜோக்கு தங்கதுரை, வெங்கட் பிரபு இவங்க இல்லாம, அது இல்லாம ப்ரொடியூசர் ஐஸ்வர்யாவும் இருக்காங்க படத்துல. சரி, எல்லாம் இருக்காங்க, கதை இருக்கா? சரியா கேட்டப்பா நீனு, ஷோகா கேட்டப்பா நீனு அப்படிங்கிற லெவல்ல தான் இருக்குது. ஷோகா கேட்டப்பா நீனு என்ன தலைவா, அருமையா பண்ணிருக்கலாம் இந்த படம். ஒருவேளை இது ஒரு படத்துல பழைய 500 நோட்டு 1000 நோட்டுலாம் வருது, ஒருவேளை ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படங்கிறனாலே என்னவோ தெரியல, கொஞ்சம் ஒட்டம் இருக்குது. வெங்கட் பிரபு இருந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த பசங்க எல்லாம் சின்ன பசங்களா இருக்காங்க. இந்த ஆர்ஜே விஜய் அந்த இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அவ்வளவு தடியா இல்ல. ஃபுட்டு இர்ஃபான் அப்படி இருக்காப்புல. என்ன மதன் கௌரிலாம் ரொம்ப சின்ன வயசு எங்க இருக்காப்புல, ஃபாரின்ல அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு. காதலி வந்து கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி காமிச்சு இல்லன்னு திருப்பி சொல்றாங்க. எப்படி போகுது கதை, நீண்டு கொண்டே போகிறது. டைட்டில் மட்டும் நண்பன் ஒருவன் வந்த பிறகுன்னு ரைமிங்கா இருக்கு வச்சிருக்காங்க. ஆனா விஐபி இன்னைக்கு விஐபிங்க அவங்க எல்லாம் இருந்தும், 1000 இருந்தும், வசதிகள் இருந்தும், ஐயோ பாவம் அப்படிங்கிற லெவல்ல இருக்குது. ஆனா எனக்கு இங்க ஒரு கேள்வி நான் கேட்டே ஆகணும் தலைவா. இந்த இவரை வந்து நான் அவ்வளவு பாராட்டுவேன். சக்தி பிலிம் ஃபேக்டரி, சக்தி வேலன் பி, அவர் பாத்தீங்கன்னா நல்ல படமா நமக்கெல்லாம் நல்ல படமா இருந்தா சக்தி பிலிம் ஃபேக்டரின்னு போட்டா நீங்க நம்பி போறேன்னு நான் ரிவ்யூலயே சொல்லிருக்கீங்க. இனிமே நம்பி போகாதீங்கன்னு சொல்ற லெவலுக்கு, அதான் நட்புக்காக வெங்கட் பிரபுக்காக இப்படி எல்லாம் படம் எடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். எடுக்கிற படத்தை எல்லாருக்கும் கொடுங்க சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.